இன்றைக்கி வீடியோவும் இந்த சின்ன குட்டி தான். பெரிய குட்டி சீக்கிரம் தலை வார காமிச்சிட்டாங்க. இந்த சின்ன குட்டியை பாருங்கள். நான் தலை வாரதுக்கு இவங்களுக்கு மேக்கப் பண்ணோம். அது எப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ட்வின்ஸுன்னு சொன்ன உடனே நான் நினச்சேன் எனக்கு 2 பொண்ணு குழந்தை தான் வேணும். எல்லோரும் ஒரு பொண்ணு ஒரு பையன், இல்லை பையன் வேணும் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எனக்கு 2 பொண்ணு தான் வேணும். நான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவேன், அழகாக தலை வாருவேன், அழகாக மேக்கப் பண்ணுவேன். அப்படி நமக்கு ஒரு பெரிய ட்ரீமே இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க தலை வாரதுக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே போச்சு. நான் கட் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டுக்கும் வந்தாச்சு தலை வரதுக்கு. ஆனாலும் தலை வர காமிக்க மாட்டுறாங்க. இப்போது இந்த சின்ன குட்டி தான் இந்த வீடியோ போகிறப்போ பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தாமா ஊர்லேருந்து வந்தாச்சு. இப்போ அவங்க தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அங்கே அவங்க தாத்தாவை பிடிச்சி வச்சுப்பாங்க. தலை வாரிடுவேன், நான் ஈஸியாக தலை வாரிடுவேன். இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரீட் தான், ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் தான். வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் அந்த தலையை கட்டுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாகிடுது. டெய்லி தலை வாராமல் விட்டாலும் பிள்ளைங்களுக்கு கண்ணிலே வந்துப்படுது. கிளிப்பு போட்டால் 2 நிமிஷம் கூட கிளிப்பு போடுறவும் விட மாட்டுறாங்க. அப்படி போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் இழுத்து தூக்கி போட்டுடுறாங்க. கிளிப்பும் போட முடியல, எதுவுமே வேறு ஏதாவது ஸ்டைலாக ஏதாவது ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் காமிக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு இந்த பாடு என்னையை படுத்துகிறாங்க பாருங்கள். 2 பேருக்கும் எப்படி தலை வாரத்துக்கு எனக்கு 1 மணி நேரம். எனக்கு சில டைம்லாம் காலையில் சாப்பாடு வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிடும், அப்புறம் தலை வார வைக்கிறதா இருக்கும். இல்லைனா சீக்கிரம் காமிச்சிட்டாங்கன்னா நான் வைக்கலன்னா சில டைம் லேட் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கேன். அவன் தலையில் நான் கையை வைக்கக்கூடாதாம்மா, ஓடிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அஜி குட்டி பார்த்தீங்களா சேட்டை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க விளையாடுறாங்க. இதில் 2 பேரும் என்னை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. இன்றைக்காவது பரவாயில்ல, அவங்க அப்பா இருந்தாங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அவங்க தலை வார வெளிலன்னு சொல்லிட்டு உடனே சரி இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அப்பா ஒரு வழியாக நின்றுட்டாங்கப்பா 2வது தலையும் வாரதுக்கு. அப்பான்னு கத்திகிட்ருக்குறாங்க. அம்மா தலை வாடுறாங்களாம்மா. அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க அப்பா மிரட்டினாலே கேட்க மாட்டுறாங்க. இதில் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ரப்பர் பேண்டு போட்டால் வேலை முடிஞ்சுதுப்பா, அவ்வளோதான். ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க தலைவாரி இந்த ரப்பர் பேண்டு போட்டால் ஓடிட்டே இருக்கணும். அவங்க பின்னாடி ஓடுன்னு ஓடிட்டே இருக்கணும்.